5 வருஷத்துக்கு வேலை, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஓய்வு. கேட்கவே ஆச்சரியமா இல்ல? ஆனா நீங்க கேட்டது சரிதான். இது சாத்தியமாகிறது பாசிபிள். சொல்றேன் எப்படின்னு. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சத்யம், தீபக் அண்ட் நிதின். இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கரண்ட்லி இவங்களோட ஏஜ் 20 வயசு. அண்ட் ஜஸ்ட் இப்பதான் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. சத்யம் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறார். அண்ட் இவருடைய சாலரி 20,000 ரூபாய். தீபக் ஒரு ஐடி கம்பெனில எம்ப்ளாயி. அண்ட் இவருடைய சாலரி 15,000 ரூபாய். அதே நிதின் அவங்க ஃபாதரோடைய பிசினஸ் ஹேண்டில் பண்றாரு. ஒரு சின்ன ரேஷன் ஷாப். மாசம் 30,000 இருந்து 40,000 ரூபாய் அவருக்கு அவர் பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் வந்துரும். இப்ப இவங்க 3 பேர்ல ரொம்ப கஷ்டமான வேலை பாத்தீங்கன்னா சத்யமோட வேலை தான். ஏன்னா அவர் சேல்ஸ் வேலையை ஹேண்டில் பண்றாரு. இதனால நாள்தோறும் ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பாஸ் கொடுத்த டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். சில தடவை பாத்தீங்கன்னா வேலையும் ரொம்பவே அதிகமாயிடும். அண்ட் அவர் பாஸ் கிட்ட இருந்தும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் சத்யமோ நாள்தோறும் நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. சத்யமோட அப்பா ஒரு இன்வெஸ்டர். சோ அவரை மீட் பண்ண அவரோட இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸும் அப்பப்ப வீட்டுக்கு வருவாங்க. இவர் நிறைய வாட்டி அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பேசுற விஷயம்லாம் கேட்டிருக்காரு. அண்ட் ஒரு நாள் கியூரியஸ் ஆயிட்டு இத பத்தி அவங்க அப்பா கிட்டே கேட்டுறாரு. அப்பா, நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் லைஃப்ல இருந்து நல்லாவே தெரிய வந்துருச்சு யாருமே இதுல இருந்து பணக்காரன் ஆக முடியாதுன்னு. இத கேட்டு அவங்க அப்பா சந்தோஷமா வராரு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட எல்லா நாலேஜையும் அவர் பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அண்ட் அவருக்கு சில புக்ஸோட பேர் சொல்றாரு. உன் இன்வெஸ்டிங் ஜர்னியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா புக்ஸையும் படிச்சிருன்னு. வெல், அதே போலயே சத்தியமும் செய்யறாரு. ஆனா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்றாரு. அண்ட் இவர் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நார்மலான வயசு பசங்க போலவே 10 வருஷத்துக்கு அப்புறம் இருப்போமோ இல்லையோ பிரசன்ட் லைஃப்ல வாழ்வோம், சம்பாதிக்கத்தை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இத கேட்டு சத்யம்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஆனா அவருடைய மனசை பாத்திக்கல. அண்ட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்காக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்றாரு. அண்ட் அதுல ஒரு 3000 ரூபாய்க்கான எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். இப்ப 3 பேரோட ஏஜ் 25 வயசு ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சத்யம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத நிறுத்திடுறாரு. இப்ப இவருடைய கம்பெனில சேல்ஸ் எம்ப்ளாயில இருந்து சேல்ஸ் மேனேஜர் ஆயிட்டாரு. அவருடைய சேலரியும் அதிகமாயிருச்சு. சத்யம் இப்போ சேவிங்ஸ் எதுவுமே பண்றது இல்ல. இப்ப அவருடைய எல்லா காசையும் அவருடைய என்ஜாய்மெண்ட் அண்ட் அவருடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மீது செலவு பண்ணிடுறாரு. தீபக் அண்ட் நிதினோட சம்பாத்தியத்திலயும் மாற்றம் வந்திருக்கு. ஆனா அவங்க ஃபேமிலிக்கான செலவு சேவிங்ஸ்ல எந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மந்தோட எண்ட்ல வெறும் 500 இருந்து 1000 ரூபாய் தான் மிஞ்சி இருந்தது. ஆனா அது இன்னொரு பக்கம் சத்யம் சேவிங்ஸ் எதுவுமே பண்றது இல்ல, வெறும் என்ஜாய் மட்டும் தான் பண்றாரு. இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா தெரிஞ்சது. தீபக் நிதின் கிட்ட சொல்றாரு, அட நம்மளும் சத்யம் கூடவே இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கணும், நம்மளும் சத்யம் போல என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். இத கேட்ட நிதின் கொஞ்சம் சகிச்சுக்கிற விதமா சொல்றாரு, அட நீயே ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் வேஸ்டா. சத்யமோட அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு, கண்டிப்பா அவர் தான் கொடுத்துட்டு இருப்பாரு இவ்வளவு செலவு பண்ண. இத சொல்லிட்டு நிதின் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பட் பை த டைம் தீபக்கும் நல்ல புரிய வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்டோட பவர் என்னன்னு. அண்ட் அவரும் யோசிச்சுடுறாரு, அட சத்யம் வெறும் 5 வருஷம் தானே இன்வெஸ்டிங் பண்ணாங்க, நான் 7 வருஷம் வரைக்கும் பண்ணுவேன். அண்ட் அவரும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஸ்ட்ரைட்டா போகலாம் 7 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப 3 பேருக்கும் 32 வயசு ஆயிருச்சு. இப்ப சத்யம் அண்ட் தீபக் 2 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க லைஃப கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நிதின் இன்னைக்கும் அது சேவிங் அண்ட் செலவுகள்லயே மாட்டிட்டு இருக்காரு. சத்யம் அண்ட் தீபக் 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் நிதினுக்கு புரிய வருது அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு. நிதின் அடுத்த நாளே சத்யமோட வீட்டுக்கு போறாரு. அண்ட் சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், நானும் உங்க கூடவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். நான் என்ன யோசிச்சா என்னோட மந்த்லி இன்கம் இவ்வளவு நல்லா இருக்கே, அப்ப ஏன் தேவையில்லாம இன்வெஸ்டிங் எல்லாம் பண்ணணும்னு. ஆனா நான் யோசிச்சது தப்பு. இன்னைக்கு மாசம் 50,000 விட அதிகமா சம்பாதிக்கிறேன். ஆனாலும் என்கிட்ட என்னோட ஃபியூச்சருக்காக 1 ரூபாய் கூட சேவிங்ஸ் இல்ல. ஏன்னா எல்லா காசுமே ஃபேமிலியோட நீட்ஸ் அண்ட் லோன்ஸ்லயே போயிருது. அண்ட் மாச கடைசியில இன்னைக்கும் அது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் தான் மிஞ்சுது. வெல், பார்த்தனா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே லேட் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இத கேட்டு சத்யம் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றாரு, அட்லீஸ்ட் இப்போவாச்சும் புரிஞ்சது நீ தப்பு செஞ்சேன்னு. நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கை முழுவதும் இத பத்தி தெரியறது இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் டைம்னு இல்ல, நம்மளுடைய பிரசன்ட் தான் நம்மளுடைய ரைட் டைம். சோ நீ இன்னையில இருந்து உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அண்ட் நான் உனக்கு கைட் பண்ணுவேன் உனக்கு எதனா ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டா. ஆனா விஷயம் என்னன்னா, நீ இன்வெஸ்ட்மெண்ட் லேட்டா ஸ்டார்ட் பண்ற காரணத்தினால நீ மிச்சவங்களுக்கு கம்பாரிசன்ல ரொம்பவே அதிகமான நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சத்யம் புரிய வச்சதுக்கு அப்புறம் நிதினுக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் வருது. அண்ட் அவர் சத்யம் சொன்ன பிரகாரமா நிதினோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் முழுசா 33 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா 33 வருஷத்துக்கு அப்புறமா போயிடலாம். பை த டைம் இவங்க 3 பேரோட ஏஜ் 65 வயசு ஆயிட்டு இருக்கும். அண்ட் 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அதிகமான லாபம் யாருக்கு கிடைக்குதுன்னு. இத ஒரு டேபிள் மூலமா புரிஞ்சுப்போம். இதுல சத்யமோட 5 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட், தீபக்கோட 7 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நிதினோட 33 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்ப இவங்க 3 பேர்ல ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் யாருக்கு கிடைச்சிருக்கும்? உங்கள அதிகமான பேர் நினைச்சிருப்பீங்க அஃப்கோர்ஸ் நிதின் வந்து ரொம்ப அதிகமான நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, சோ அவருக்கு தான் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை நீங்க யோசிச்ச மாதிரி இருக்க போறதில்ல. இப்ப நினைச்சப்போ 3 பேருமே ஒரே டைப் ஆஃப் ஃபண்ட்ல அண்ட் சேம் அமௌண்ட் எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் 3 பேருக்கும் ரிட்டர்னும் சேம் 15% கிடைச்சிருக்கு. சோ இதன் பிரகாரம் அப்படி நம்ம நிதினோட 33 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா, சோ ஃப்ரெண்ட்ஸ் நிதின் வந்து இந்த 33 வருஷத்துல டோட்டல் 11,88,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல இருந்து ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சிருக்கு 3,13,00,000 ரூபாய். இப்ப நம்ம தீபக்க பத்தி பாப்போம். சோ தீபக் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்டோட 7 வருஷத்துல டோட்டல் 2,52,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல இருந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கோ 4,46,000 ரூபாய். வெல் தீபக் வந்து இதுக்கப்புறம் அவரோட இன்வெஸ்டிங் நிறுத்தி இருக்கலாம். ஆனா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு மீது கம்பவுண்டிங்கான லாபம் கிடைச்சிட்டே இருந்தது. இதனால அவருடைய காசு வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அண்ட் தீபக் 65 வயசு ஆகுறப்போ அப்ப அவரோட இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு 4,50,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. இது நிதினோட ரிட்டர்ன்ஸை விட 1 கோடி ரூபாய் அதிகமான லாபம். சரி வாங்க சத்தியமோடதையும் பாத்துடலாம். சத்தியம் வெறும் 5 வருஷம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. அண்ட் அவர் டோட்டல் 1,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுல அவருக்கு இந்த 5 வருஷத்துல 2,70,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஆனா சத்தியமோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நடுவுல நிறுத்திட்டாரு. ஆனா அவருடைய காசை வித்ட்ரா பண்ணல. இதனால அவர் 65 வயசு ஆகுறப்போ அவருடைய டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளவு கிடைச்சதுன்னா 7,23,00,000 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா ஆச்சரியமா இல்ல? யாரு ரொம்பவே கம்மியான காசை இன்வெஸ்ட் பண்ணாரோ அவருக்கு இருக்கிறதுலயே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிதின் தான் ரொம்ப அதிகமான நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் சேம் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனாலும் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம்? இதுக்கான ரீசன் என்னன்னா டைம். நிதின் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப லேட்டா ஆரம்பிச்ச காரணத்தினால இதனால அவரோட இன்வெஸ்டிங் மீது கம்பவுண்டிங்னால ஏற்படுற லாபம் ரொம்பவே கம்மியா கிடைச்சிருக்கு. பட் ஆனா இங்க சத்தியம் பாத்தீங்கன்னா முழு கேமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான காசு தான் பண்ணிருக்காரு. அண்ட் ரிட்டர்னும் தீபக்கை விட கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அதிகம் அண்ட் நிதினை விட 4 கோடி ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கு. ஏன்னா டைம் ஒரு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது உங்களுடைய காசை கம்பவுண்ட் ஆகிறதுல. அண்ட் இந்த விஷயத்தை யாரு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக காசு வேலை செய்யுது. அண்ட் யார் இத லேட்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பாவம் காசுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம சில லேர்னிங்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்பவே அவசியமானது. சோ எல்லாத்துக்கும் முதல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இன்வெஸ்டிங் பண்றத ஆரம்பிச்சிடணும். ஒருத்தர் யார் ரொம்பவே கம்மியான காசோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரோ அவர் எப்பவுமே 2 படி முன்னாடியே இருப்பாரு. அந்த நபருக்கு கம்பேர் பண்ணா யாரு லேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரோ வெல் அவர் அதிகமான அமௌண்டோட ஆரம்பிச்சிருந்தாலும் சரி. ரெண்டாவது லேர்னிங் என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணிடுங்க அண்ட் கம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கோங்க. சத்தியம்க்கு இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இதனால தான் அவர் ஆரம்பத்தோட வெறும் 5 வருஷம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணாரு அண்ட் மிச்ச வேலையை கம்பவுண்டிங் கிட்ட விட்டுட்டாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு 5 வருஷம் கூட டிசிப்ளினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல. பிகாஸ் 5 வருஷம் கூட பாத்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட் தான். அண்ட் இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இது நம்மளோட டிசிஷன்ஸை பாதிக்கும். அண்ட் நிறைய பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நடுவுலயே விட்டுறாங்க. சோ இதனால சத்தியம் வந்து எஸ்ஐபியோட ஹெல்ப்னால அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணிட்டாரு. ஏன்னா மெஷின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேருக்கு தெரியாது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்னு. அது வெறும் நம்ம கொடுத்த கமாண்ட மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். பட் அதே மனுஷனோட மைண்ட் ஒவ்வொரு நிமிஷமா பாத்தீங்கன்னா டிசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். சோ எஸ்ஐபி மாதிரியான நல்ல டூல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது வந்து லேர்ன் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் வேணும்னாலும் அதுக்கு நம்மளுக்கு அது பத்தியான நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் இது நம்ம லேர்ன் பண்றதுனால தான் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாலேஜ் கூட பாத்தீங்கன்னா டைம் கூட கம்பவுண்ட் ஆகும். சத்தியமோட ஃபாதர் வந்து அவர் சில புக்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அண்ட் இதனால தான் சத்தியமாலையும் சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடிஞ்சது. சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்களும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான லேர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நீங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணிருக்கேன். அண்ட் அதன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ மறக்காம உங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.